ஹாய். வீடியோ எடுத்து மிரட்டுறாங்கங்க. தண்ணி இருக்கும்போது இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது. தண்ணி இல்லாட்டி இப்படித்தான் தெருமுனைக்கு போய் தான் துணி துவைக்கணும். 2 டேஸாக தண்ணியே வரலங்க. பக்கத்து வீட்டு மஞ்சுளா அக்கா துணிலாம் நிறையா இருக்குது அப்படின்ட்டு துணி துவைக்க கிளம்பிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நானும் போனேன். போய் தெருமுனையில் அப்போ தான் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சிருவீங்களாம், தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பாய் வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் வீடியோ எடுத்து நான் குரூப்பில் போட்டுருவேன், அங்கே போட்டுருவேன், இங்கே போட்டுருவேன் ரொம்ப மிரட்டிட்டு இருந்தார். பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து இந்த வடக்கன்ஸ் பசங்க தங்கி வேலை செய்வாங்க போல். அதுக்காக அங்கே அவங்க துவைக்க குளிக்க பாத்திரங்களுக்கு வந்து ஒரு கல், பெரிய கல் ஒன்று அவங்க போட்டிருந்தாங்க. அதில் போய்ட்டு துவைக்கட்டுமா அப்படின்ட்டு இன்ஜினியர்கிட்ட தண்ணி தரீங்களான்னு கேட்டேன். அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு இருந்த வடக்கன்ஸ் மாடியிலேருந்து ஓசை தூக்கி போட்டு அக்கா துணி வாஷ் வாஷ் அப்படின்னாங்க. உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வச்சு துணியை துவைச்சி துணியை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதாவது நம்ம கூட நம்ம தெருவில் நம்ம ஆளுங்களுக்கே வந்து உதவி பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வரலை. அவங்க யார் என்ன ஊர் பேர் எதுவுமே தெரியாது. அவங்களுக்காவது அந்த எண்ணம் வந்துச்சு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுக்கா. மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது.